ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு. அதனால் எந்திரிச்சோடனே பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு காலையில் டிஃபன் ரெடி பண்ணி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இது கடையில் வாங்கின மாவு தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்போ அதில் வந்து இட்லி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊற்றி வச்சுட்டு அடுத்த வேளை வந்து சைட் பை சைடு வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பாப்பா வந்து யூகேஜி படிக்கிறாங்க, ஒரு பாப்பா வந்து 7th படிக்கிறாங்க. இப்போ வந்து நான் வந்து சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு வந்து ஒயிட் சட்னி ரொம்ப பிடிக்கும். தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, வெள்ளைப்பூடு, இது 3மே. இஞ்சி வந்து நிறைய எடுக்கக்கூடாது, கொஞ்சமாக வந்து இஞ்சி எடுத்தால் போதும். இது கூட வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சம் பொரிகளில் உப்பு சேர்த்து பிள்ளைங்களுக்கு வந்து சட்னி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி காலையில் வந்து இட்லி, சட்னி, பழைய மீன் குழம்பு வந்து இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் பார்த்துக்கோங்க. டக்குன்னு சட்னியும் தாளிச்சிட்டேன். இதில் வந்து இட்லி வந்து வெந்துருச்சு. வெந்த இட்லியை நம்ம எடுத்து வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் வந்து லைட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றி கழுவி வச்சுட்டு நம்ம வந்து இட்லி எடுத்து வச்சோம்னா ஹாட் பாக்ஸில் அதே ஹாட்டாக அப்படியே இருக்கும். சைட் பை சைடு அடுத்த இட்லியை வந்து நான் வந்து ஊற்றி வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து காணிக்கலை. ஓகேங்களா? சும்மா சிம்பிளாக கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது மட்டும் போட்டு தாளித்து அதையும் நம்ம வந்து தாளித்து சட்னியில் வந்து கொட்டியாச்சு. இப்போ வேக வேகமாக பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து டிஃபன் பாக்ஸில் 2 பேருக்குமே எடுத்து வச்சிடலாம். ஏன்னா ஒருத்திக்கு வந்து 9 மணி, இன்னொருத்திக்கு வந்து 9:15 பஸ் வரும். இதோட என்னோடய மார்னிங் ரொட்டீன் முடிச்சுக்கிறேன். என்னோடய மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.